இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ உமது வார்த்தையின் வழியாகவும் உமது கட்டளைகள் வழியாகவும் எங்களை நீர் வாழ அழைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீர். மேலும் நீர் எவ்வாறு நிறைவுள்ளவராக இருக்கின்றீரோ அதே போல நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். உமது அன்பிற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாயாக என்று கூறுகிறது. இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து நாம் வாழும் பொழுது நம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றும் பொழுது இறைவன் தனது ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்று முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி நீங்கள் செய்வதால் விண்ணகத் தந்தையைப் போல் ஆவீர்கள். மேலும் நேர்மையாளர் நேர்மையற்றோர் மீது மழையை பெய்யச் செய்கிறார். இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் கடவுளைப் போல நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிற நபர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இயேசுவே ஆண்டவரே, நீர் எவ்வாறு இந்த உலகத்தில் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினீரோ அதே போல நாங்களும் நிறைவேற்ற அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.